வணக்கம் நேர்களே. நீண்ட நாட்களா எதிர்பார்த்துட்டு இருந்த இந்தியா, அமெரிக்கா இந்த டாரிஃப் வார் அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வந்துருச்சா? அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் வந்து ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருக்காரு. எல்லாம் சுமூகமா முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருக்காரு. நாங்க ஒரு டீலுக்கு ஒத்து வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரியான போஸ்ட்டும் போட்டிருக்காரு. ரஷ்யன் ஆயில் வாங்குறத இந்தியா நிறுத்துறேன்னு சொல்லிட்டாங்கன்னு நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இந்த டாரிஃப் விஷயம் எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும்? எந்த மாதிரியான பலன கொடுக்கும்? ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், ட்ரம்ப் திடீர்னு அவருடைய அந்த சோஷியல் மீடியா ட்ரூத்ல ட்ரூத் மீடியா சோஷியல் மீடியா தான். அதுல போட்டிருக்காரு, நாங்க வந்து பேசிட்டோம். ஐ ஸ்போக் டு மை வெரி குட் ஃப்ரெண்ட் நீ மோடி, என்ன பண்ற ரெஸ்பெக்டட் பிரைம் மினிஸ்டர். கட்டிங்கை போட்டுடுறேன். ம், ஏன்னா அதை படிச்சுக்கிட்டோம். ம், அவர் என்ன சொல்லியிருக்காரு நான் சொல்கிறேன். ம், இந்தியாவிட்ட நான் பேசினேன். அவர் கிரேட் லீடர் ஆஃப் ஹிஸ் பீப்புள் எல்லாம் பேசிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் ரஷ்யன் ஆயிலுக்கு ஒத்துக்கல, ம். ரஷ்யன் ஆயில் மாட்டேன்னு சொல்லிட்டாருங்கிறாரு. எங்கள்கிட்ட வெனிசுவேலால இருந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. வெனிசுவேலாலேருந்து வாங்கிக்கிறேன்ட்டாரு. $500 பில்லியன் எங்கிட்ட சாமான் வாங்கிக்கிறேன்னு இருக்கிறாரு. அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் எல்லாம் இங்கேருந்து நம்ம எவ்வளோ வேணால் வாங்கிக்கலான்னு சொல்லியிருக்கிறாரு. நாங்கள் எவ்வளோ வேணால் எக்ஸ்போர்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கிறாரு. எங்களுக்கு டேரிஃபை நியர் 0 கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னு 5 கண்டிஷன் போட்டிருக்கிறாரு. இந்தியால இருந்து அமெரிக்காவுக்கு அனுப்புனா 18%, அமெரிக்காவிலேருந்து 0%. 0%. அது நல்ல டீல். இது எப்படி சார்? அவர் நீ என்ன அவர் போட்டிருக்காரு அப்படிதான் போட்டிருக்காரு ஆக்சுவலா. போட்டிருக்காருல்ல, இதுக்கு எப்படி ஒத்துக்கிட்டாங்கன்னு எனக்கு புரியல. அது நீங்கள் யாரை கேட்கணும்? ஜி அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன். இப்போ அடுத்தது இதுக்கு என்ன? பின்னாடி என்ன இருக்கு? அப்புறம் ஜி ரொம்ப நேரம் கழிச்சு டீல் முடிஞ்சிருச்சுன்னு போட்டிருக்காரு. ம், ஜி எந்த டீட்டெயில்ஸும் போடல, அதையும் காமிச்சிரு. ம், ஜியும் எந்த டீட்டெயில்ஸும் கொடுக்கல. இப்போ எனக்கு சில சந்தேகங்கள்லாம் இருக்குது. ம், இந்த கஸ்டம்ஸ் டியூட்டிலாம் குறைக்கிறது நம்ம ஊரில் பட்ஜெட்டில் தான் குறைக்கணும். ம், பட்ஜெட்டில் பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணணும். ம், நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் கிடையாது. ம், ஸோ அவர் குறைக்க முடியாது. ரைட்டா? குறைச்சா எல்லா நாட்டுக்கும் குறைக்கணும். ம், ஸோ நீங்கள் குறைச்சிங்களா? ம், ஃபஸ்ட்டு குறைச்சிருக்கீங்க. நேற்று கொஞ்சம் டியூட்டிஸ்லாம் குறைச்சிங்க. அது அமெரிக்கன் ப்ரெஷர்னால் குறைச்சிங்களா? எதெல்லாம் 0 ஆக்க போகிறீங்க? ம். எந்த ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ்லாம் உள்ளே விட போகிறீங்க? விவசாயிகளை காப்பாற்றுவோம், கண்டிப்பா விட அதில் மாட்டோம். என்ன ஃபார்ம்ஸை காட்ட போகிறீங்க? ராசன் சாஃப்ட் ரிஃபைனரி என்ன போடுது? ம். என்னது? ரஷ்யன் கச்சா எண்ணெயுடைய என்ன refine- ராசன் சாஃப்ட் ஃபேக்ட்ரி என்ன போகுது? ம், எந்த ஆர்ம்ஸ் ஆர்னமெண்ட்ஸ் கவர்மெண்ட் வாங்க போகுது? ம், ராஃபேல் பிளெயினே ஒன்றும் ஃபுல்லாக வாங்கலை. ம், பிளெயின் அங்கே வாங்க போகிறேன்னு சில பேர் பேச்சடி போடுது. ம். வாங்க போகிறீங்களா? அப்புறம் அந்த செக்ரட்டரி ஃபார் அக்ரிகல்ச்சர் அவங்க ஊர்லேருந்து ட்வீட் பண்ணியிருக்காங்க, அமெரிக்கன் ஃபார்மர்ஸ் எதை வேணால் இந்தியாவுக்கு அனுப்பலாம், பெரிய மார்க்கெட்டை சந்தையை திறந்து விட்டாங்க ட்ரம்ப் எங்களுக்கு, ம், அந்த சந்தையில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விற்றுக்கலாம் அப்படின்னு இருக்கிறார். ம். இதில் இப்போதைக்கு 18% உண்மைன்னு வச்சுப்போம். ரிஃபைனர்ஸ்லாம் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களால் சடனாக டேப்பை மூட முடியாதுன்னு. ஸோ எவ்வளோ நாள் டைம் இருக்குது? ம், ராசன் சாஃப்ட்டை வேறு யாராவது டேக் ஓவர் பண்ண போகிறீங்களா? ம், இந்த 25% அப்போது அது வரைக்கும் 18லேருந்து 25%, 43. யூரோப் டீல் அனௌன்ஸ் பண்ணி கேட்டால் அடுத்த வருஷம்தான் அமலுக்கு வருங்கிறீங்க. இந்த டீல் என்றைக்கு அமலுக்கு வரும்? அடுத்த வருஷம் தான் கையெழுத்து போட போறோம். கையெழுத்து போட்டு அமலுக்கு வரும். ம், இப்போ இந்த டீல் என்னைக்கு கையெழுத்து போட்டு அமலுக்கு வரும்? ம், பார்லிமெண்ட்டில் எப்போ இந்த டாரிஃப் பற்றி பேச போகிறீங்க? ம். இதுதான் மேட்டர். ரைட் சார். இன்னைக்கு மார்க்கெட் பயங்கரமா ரியாக்ட் பண்ணியிருக்கே அதுக்கு. ஐயா, மார்க்கெட் ரியாக்ட் பண்ண வைக்கிறது என்ன பெரிய கஷ்டம்? ஃபோன் போட்டால் எல்ஐசி வாங்குறோம். எவ்வளவு சார் வாங்கிட முடியும்? ஏன் நிஃப்டி 1500 பாயிண்ட் ஏறி இருக்கு எப்போ சார். சரி, உனக்கு என்கிட்ட எல்ஐசியில் இருக்கிற பாதி பணத்தை கூட நான் நிஃப்டியை ஏற்றி காட்டுறேன். சார், பாஸ் ஒரு செலக்டா ரீசன்னால மாறுறதுக்கும், பாஸ் இது ஒரு பாஸ் ரீசன்னால மார்க்கெட் அப்போ ஏறுறதுக்கும். பாஸ் இது பாஸ் என்ன கம்பெனி ஏறி இருக்கு நீங்கள் கேட்கறதுனால? A2 ஏறி இருக்கு. ம், A2 ஏதாவது எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் இருக்கிறாரா? ம், A2 ஏதாவது எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் இருந்தால் சொல்லு. அமெரிக்காவுக்கு இங்கேருந்து A2 ஏதாவது அனுப்புகிறாருன்னா சொல்லுங்கள். அமெரிக்காக்கே அவர் போக முடியாது. அது விட்டுரு. A2 இங்கேருந்து அமெரிக்கா எக்ஸ்போர்ட் ஏதாவது இருக்கா? ம், அது 13% 14% ஏறி இருக்கு. ம், எதனால ஏறி இருக்குன்னா, ஜி வந்து அவருக்கு உள்ளே தள்ளாமல் இருக்க வாரண்ட்டை கேன்சல் பண்ணிவிடுவாருங்கிற நம்பிக்கையில் போயிருக்கு. ம், ம், ம் ம், ஸோ அதுக்காக போனது. ஜியை வந்து அந்த A2 வாங்குறது மெயினாக வந்து எல்ஐசியும் ம், ஒரு பர்டிகுலர் எஃப்ஐயையும். ம். அந்த 13% எடுத்துட்டேன்னா மார்க்கெட்டோட கெயின் நார்மல் கெயின். அதனால் எஃப்ஐஐ வந்துருச்சுங்கிற பூச்சாண்டிலாம் ஓகே. என்கிட்ட காட்டாது. இல்ல சார், இப்போ இந்த பார், நீ கேட்டதுக்கு பதில்.
மார்க்கெட்டே ஏறிச்சுன்னு. இதில் பாதிக்கப்படுறது ரிலையன்ஸ் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்படும். ரஷ்யன் க்ரூடா நான் வாங்க மாட்டேன் அப்படின்னா அவங்களுதுமே 5% ஏறி இருக்கு. அவன் தான் முன்னாடியே சொல்லிட்டானே, எனக்கு வெனிசுலா க்ரூடு கொடுன்னு போய் இப்போ ட்ரம்ப்கிட்ட நின்ட்டான்ல, துண்டு போட்டு வந்தார். துண்டு போட்டு வந்துட்டார்ல. அதுக்கப்புறம் அவர் என்ன, அதில் வெனிசுலன் க்ரூடு வந்து சோர் க்ரூடு, அதாவது அழுக்கு க்ரூடு. அந்த சோர் க்ரூடை ரிஃபைன் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட தான் ரெடியாக இருக்குது. ஸோ நீ இந்தியா வாங்கினா எனக்கு தான் வரும். அதனால 5% ஏறி இருக்கு. ஓகே சார். நாங்கள் ரஷ்யனை நிறுத்திட்டோன்னு முன்னாடியே குறைச்சிட்டார் அவர். ஆமாம் ஆமாம். நாங்கள் டேப்பை நீ மூடிடுவோம், நாளைக்கு வெனிசுலாவுக்கு டேப்பை திறப்போம். ப்ராப்ளம் ராசன் சாஃப்ட்டும் மற்ற ரிஃபைனருக்கும் தான். புரியுது சார். இப்போ அப்போ அமெரிக்காவோட ப்ரெஷருக்கு இந்தியா ஒத்துக்குச்சு, எஸ் ஐ ஈல்டு அப்படின்றது தானே இதோட. நான் சொல்லல, நீ கரெக்டாக சொல்கிற, தான் அர்த்தம் வருது. நேற்று போன வாரம் வரைக்கும் ரஷ்யன் ஆயில் வாங்கினது ஆத்ம நிர்பரத்தா. இன்றைக்கி ரஷ்யன் ஆயில் இல்லைன்னு சொல்கிறது என்னது? அப்போ எதர் அது ஆத்ம நிர்பர்த்தாவாக இருக்கணும், இல்லை இப்போ இது ஆத்ம நிர்பர் இல்லைன்னு சொல்லு. போன வாட்டி வரைக்கும் நீ அமெரிக்க ஃபார்மருக்காக நான் உயிரே கொடுப்பேன்னா, இப்போ அவன் எல்லாத்தையும் அனுப்புகிறான். நீ டினை பண்ணுங்கிறேன். நீ அவன் தான் போட்டிருக்கான். பட் உன்னோட மினிஸ்டர் டினை பண்ண, நீ அதை பியூஷ் கோயல் தான் சூப்பராக இருக்கும், ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும், உலகமே மாறிடும், தலையெழுத்தே மாற்றிடுவோன்னு இவன் டீல் போடு, இல்லைன்னு எழுது. ஓகே சார். இப்போ நம்ம வந்து இதனால் எக்ஸ்போர்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்களே. இந்தியாவோட லாஸ்ட்டு இப்போ 12 வருஷமாக எப்போதுமே எக்ஸ்போர்ட்ஸ் பிலோ இம்போர்ட்ஸ். இந்தியாவோட இம்போர்ட்டோட மெயின் ப்ராப்ளம் தங்கம், க்ரூட் ஆயில். அதனால் ஒரு $20 பில்லியன் தான் நம்மளுக்கு சர்ப்ளஸ். அந்த $20 பில்லியன் ஒன்றும் ஆகாது. இந்தியாவுக்கு அமெரிக்காவில் மெயினாக இருக்கிற ப்ராப்ளம் H1B விசா. அது $100,000 இருக்குது. அதை பற்றி இந்த அக்ரிமெண்ட்டில் பேச்சே இல்லை. அமெரிக்காவுக்கு என்ன வேணுமோ அதுதான் இருக்குது. நியர் 0% அது அவங்களுக்கு தான், அவங்களுக்கு ஃபேவர் தானே பாஸ். இப்போ சார் இங்கிருந்து ஹார்லி டேவிட்சன் வெளியே போனதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா, நீ வந்து 100% போடுற, 120% அதான் 0 போடுறேன்னு ஒத்துட்டு அவன் சொல்கிறாரு, மோடி இல்லை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லியே. அப்போ எனக்கு என்னன்னா 0% நியர் 0%ன்னு ஒரு 10%னே வச்சுப்போம் சார். நீ என்ன வேணா வச்சுக்கோ தலைவா. நான் ஏன் போய் புல்லட் வாங்க போறேன், ஹார்லி டேவிட்சன் வாங்கிட்டு போயிடுவேனே. எனக்கு ஹார்லி டேவிட்சனே கிடைக்குமே. அதே தான் பாஸ், அதை தான் நாங்கள் கேட்குறோம் பாஸ். இப்போ தான் ஹீரோ மோட்டார்ஸே இன்னும் அசம்பிள் பண்ணி புல்லட்டோட சீப்பாக கொடுப்பானே. அதான் டைஅப்பு. இப்போ சொல்லு. ஸோ அப்போது காரெல்லாம் 0%ல் வருமே. அப்போ அது இந்தியன் கம்பெனிஸ்க்கு பாதிப்பாக தானே சார் நிற்கும்? ஆமாம் பாஸ், இல்லுக்கு அதுன்னு யார் சொன்னாங்க? என்ன சார் அப்போது இந்த ட்ரேட் டீல் இஸ் கம்ப்ளீட்லி சப்போர்ட்டிங் யூஎஸ் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. நான் தி டெவில் இஸ் இன் தி டீடைல்ஸ். ட்ரம்ப் ட்வீட் பண்ணது தான் நம்மகிட்ட இருக்கிற ஒரே எவிடன்ஸ் இப்போதைக்கு இருக்கிற. மற்றதெல்லாம் ஸ்பெக்குலேஷன். ட்ரம்ப் சொல்கிறத பார்த்தா இதுதான். இல்லை நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் இன்னும் நெகோஷியேட் பண்ணிகிட்டு இருக்கோம், இன்னும் கையெழுத்தான அப்புறம் சொல்லுங்கன்னா அடுத்த வருஷம்தான் எக்ஸ்போர்ட்ஸு. இல்லை ட்ரம்ப் வந்து வாரத்துக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் நான் கொடுப்பேன், அதெல்லாம் எனக்கு தெரியும். அப்படியே தான் அவங்க ஊர் பிரசிடென்ட்டு அவர் அப்படி பண்ணிட்டாருன்னா ஓகே, நீ காமிங்கன்னு அக்ரிமெண்ட்டுன்னு ஒன்று போட்டிருப்பீங்கல்ல, அக்ரிமெண்ட்டை காமிங்க. இல்லை அக்ரிமெண்ட் இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அட்லீஸ்ட் என்ன பேசுனங்கிறதையாவது சொல்லலாம். சொல்லலாமே. இது சைனா மாதிரி அத்தாரிட்டேரியன் ஸ்டேட் இல்லைல்ல. ட்ரம்ப் சொல்லியிருக்காருல்ல. ட்ரம்ப் சொன்னால் நீயும் சொல்லணும். ஆமாம், இதைத்தான் பேசணும். ஆமாம், இப்போ ட்ரம்ப் மாற்றி இது இல்லை இது மாறி இருக்கு. ஆமாம், ட்ரம்ப் வந்து பாகிஸ்தானுக்கு நான் தான் செட்டில் பண்ணேன்னாரு. 60 வாட்டிக்கு மேலே சொல்லிட்டார். நீ இது வரைக்கும் பதிலே பேசலையே. ஓகே சார். ஸோ இந்த யூஎஸ் இந்தியா டேரிஃப் இஷ்யூ எந்த இடத்துல போய் முடிய போகுது, என்ன டேரிஃப் வரப்போகுது ஒன்றும் தெரியல. பேசிக்காக ஒரு ஹிண்ட் இருக்குது ட்ரம்ப் சொன்னதை வச்சு. பட் இது உண்மையாச்சு அப்படின்னா என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் காரு இது உண்மையா கார் ஜீப்பாக வரும். கோழி சிக்கன் லெக்ஸ்ன்னு ஒன்று ப்ராடக்ட் இருக்குது. அவங்க ஊரில் சிக்கன் லெக் சாப்பிட மாட்டான், நம்ம ஊரில் இந்த லெக்கு தான் சாப்பிட்றது முக்கியம். லெக் பீஸு அவன் பெஸ்ட்டை எடுத்துகிட்டு லெக்கை தூக்கி போட்டுன்னு இருக்கான். அந்த லெக் அப்படி தூக்கி போடுவான், நம்ம அவனே கேட்ச் பண்ணுவோம். பிரெஸ்ட்டில் தான் வந்து ப்ரோட்டீன் ஜாஸ்தி, சிக்கன் பிரெஸ்ட்டில். ஃபைன் சார். ஸோ இந்த இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீலுங்கிறது எந்த இடத்துல போய் முடிய போகுது அப்படிங்கிறது இன்னும் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியது இருக்குது. உங்கள் நேரத்துக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம், அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.